Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தா Samsung அவங்களோட புதிய மொபைல் F series F22 லான்ச் பண்ண போறாங்க. அபிஷியலா சில ஸ்பெக்ஸும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க Samsung தரப்புல இருந்து. இத பத்தின டீடைல்ஸ் எல்லாம் வந்து பாப்போம். அது போக எக்ஸ்ட்ரா சில ஃபீச்சர்ஸ், எக்ஸ்ட்ரா சில இன்ஃபர்மேஷன், இன்னொரு மொபைலை பத்தின நியூஸ் எல்லாமே இந்த வீடியோல வந்து இருக்கு. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் வீடியோக்கு வாட்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா கீழே ரெட் கலர்ல கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம சேனலோட Instagram, Telegram அக்கவுண்டோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Samsung F series F22 இந்த மொபைல் பத்தின சில ஸ்பெக்ஸ் அண்ட் லான்ச் டேட் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து சொல்லிருந்தாங்க ட்விட்டர்ல அபிஷியலா. நான் வந்து சர்ச் பண்ணிட்டு இந்த டீடைல்ஸ்லாம் வந்து சொல்லிருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே வந்து நோட் பண்ணிட்டு வீடியோ கொஞ்ச நேரம் கழிச்சு மேக் பண்ணலாம்னு சொல்லி நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வீடியோ ரெடி பண்றதுக்கு முன்னாடி மறுபடியும் இன்னொரு தடவை போய் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி வந்து மறுபடியும் ட்விட்டர்ல வந்து போனேன். வேற ஏதாவது அபிஷியலா ஸ்பெக்ஸ் ஏதாவது ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு செக் பண்ணி போகும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு இன்னொரு நியூஸ் வந்து போட்டிருந்தாங்க. இன்னொரு மொபைலுக்கான இன்ட்ரடியூசிங் சொல்லி இவ்வளோ பிரைஸ் கண்டியில் சில ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து அவங்களே ரிலீஸ் பண்ணிருக்காங்க Samsung தரப்புல இருந்து. இப்போ இந்த ரெண்டு மொபைலையும் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஒரே கலர்ல ரெண்டு பங்க மாதிரி ரெண்டு மொபைல் வந்து பார்க்க போறோம். பட் உங்களுக்கு வீடியோ பார்த்து முடிக்கும் போது தான் தெரியும். சோ நான் ஏன் இப்படி சொல்றேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அந்த Samsung F22 இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் வந்து பார்த்துருவோம். மொபைலோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பேக்ரவுண்ட் வந்து மேட் ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட டிசைன் பார்த்தாலும் கிட்டத்தட்ட சில மொபைல் வந்து Samsung அவங்க வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் டிசைன் வைஸ் சொல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்கு. சில பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு மேட் ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்குது. அண்ட் சில மொபைல்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி அந்த டிசைனை காப்பி பண்றாங்க. அதாவது பின்னாடி இருக்க அந்த குவாட் கேம் செட்டப் வந்து காப்பி பண்றாங்க. பட் அது ஓகே, அது நல்லா தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சுவல் கொடுக்கிறது இன்ஃபினிட்டி யூ டிஸ்பிளேல கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஓவரால் டிசைன்ல வந்து இதெல்லாம் இருக்கு. அண்ட் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் கொண்ட HD+ சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் அதை சப்போர்ட் பண்றதுக்கு 90 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் அடிஷனலா இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். நீங்க ரெஃப்ரெஷ் ரேட்னா வந்து என்னன்னு சொல்லி தெரியாம இருக்கலாம் சில பேருக்கு. மேபி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த பக்கம் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு மொபைலும் இந்த பக்கம் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு மொபைலும் இருக்கு. ரெண்டு மொபைல் வந்து கேலரி ஓபன் பண்ணீங்க, ரெண்டுலயுமே கிட்டத்தட்ட ஒரு 1000+ போட்டோஸ் வந்து இருக்குன்னு வச்சுங்களேன். 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட மொபைல் வந்து நீங்க அதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது மேல டிராக் பண்ணி விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஸ்ட்ரகிள் ஆகி ஓப்பன் ஆகும். 60 Hzலனா 90 Hz அது 90 Hz 120 Hz வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்க்ரோல் பண்ணி ஜஸ்ட் டிராக் மட்டும் பண்ணிவிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்மூத்னஸா அது நிக்காம வந்து மேல வந்து ஸ்க்ரோல் ஆகும். ரெஃப்ரெஷ் ரேட்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ரெஃப்ரெஷ் ரேட்னா ஜஸ்ட் ஸ்மூத்னிங். உங்க டிஸ்பிளேல வந்து நீங்க யூஸ் பண்றது ஸ்மூத்னஸ் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு கொடுக்குறதா ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுக்குறாங்க. 60 Hz 90 Hz 120 Hz வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த மொபைல ப்ராசஸர் வந்து அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது. மேபி எந்த ப்ராசஸில் வரலான்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டாவது மொபைல் ஒன்று பார்த்தேன்னு சொன்னீங்களா, அந்த மொபைல் பற்றின டீடைல்ஸ் சொல்கிறேன். மேபி வந்தால் அதில் தான் வந்தாகணும். ஸோ ப்ராசஸர் அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது. நெக்ஸ்ட் வந்து கேமரா எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா குவாட் கேம் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து iOS, EOS அந்த சப்போர்ட்லாம் எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. அந்த 3 கேமரா மென்ஷன் பண்ணல. பட் வந்தால் எந்த மாதிரி வரலாம்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி 8 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ அண்ட் 2 MP டெப்த் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்கன்னா 6000 mAh பேட்டரி வந்து சப்போர்ட் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. இதுதான் F22 அஃபிஷியல் டீடைல்ஸ் வந்து நமக்கு கிடைச்சது. அவங்க Samsung தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் கொண்ட HD+ சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 90 Hz கொண்ட ரெஃப்ரெஷ் ரேட், 48 மெகா பிக்சல் கொண்ட குவாட் கேம் செட்டப்ல பிரைமரி கேமரா அண்ட் 6000 mAh மிகப்பெரிய பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. அடிஷனலா இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொன்னது என்னன்னா லான்ச்சிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 6ஆம் தேதி வந்து லான்ச் ஆக போகுது அஃபிஷியலா. அதுவும் வந்து ஃபிளிப்கார்ட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஃபிளிப்கார்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். அதுல இதே மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. லான்ச் டேட் உட்பட எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணோம்னா நீங்க அதுல கெட் நோட்டிஃபை வந்து கொடுத்துக்கலாம். நமக்கு கிடைச்ச அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்பிளே வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் பேட்டரி அண்ட் கேமரா அண்ட் சைடு ஃபிங்கர் பிரிண்ட் பவுசர் வந்து கிடைச்சிருச்சு. அண்ட் டிசைன் டிஸ்பிளே இது எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு அஃபிஷியலா. அண்ட் லான்ச் டேட்டும் வந்து கிடைச்சிருச்சு. இது இல்லாம இது என்ன ப்ராசஸரோட வரலாம், இது என்ன பிரைஸோட வரலாம், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் வந்து பார்ப்போம். நான் முதலே சொல்லியிருந்தேன் அந்த ரெண்டாவது மொபைல் நான் வந்து ட்விட்டர்ல செக் பண்ண போகும்போது ரெண்டாவது மொபைல் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தின டீடைல்ஸ் நான் சொல்லியிருந்தேன். அந்த மொபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட A22 இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு சின்னதா வந்து பார்ப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே சேம் டிஸ்பிளே சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் கொண்ட சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் கேமரா, பேட்டரின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15 வாட்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19000 ரூபாய்க்குள்ள வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 18500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலோட டிசைனும் F22 டிசைனும் சேமா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. சேம் குவாட் கேம் செட்டப் அண்ட் சேம் மேட் ஃபினிஷ்ல வந்து கொடுத்திருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நீங்க பார்த்தாலும்
அண்ட் டிஸ்பிளே ஆகட்டும் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆகட்டும் பேட்டரியில் வந்து 1000 mAh கம்மி பண்ணிருக்காங்க. கேமரா வந்து 48 மெகா பிக்சல் கேமரா வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த 4-5 நாள் கழிச்சு F22 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நமக்கு இதில் இருந்த எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ஃபர்மேஷன் A22க்கும் F22க்கும் வந்து நமக்கு சிமிலராக வந்து மேட்ச் ஆகுது. நமக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர் வந்து மென்ஷன் பண்ண கிடையாது. அப்படி லான்ச் ஆன என்ன ப்ராசரில் வந்து F22 லான்ச் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா A22க்கு F22க்கும் சிமிலராக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஜூலை 6 நீங்களே வந்து அஃபிஷியலாக செக் பண்ணிக்கிறாங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல. மேபி வேற கொண்டு வரக்கான வாய்ப்புகளாம் இருக்கா. ஸ்னாப்டிராகன் தரப்புல இருந்து போகலாம். அப்படி ஜூலை 6 லான்ச் பண்ணும்போது மீடியாடெக் தரப்புல இருந்து G80 இந்த ப்ராசஸில் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு. ஃபாஸ்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15 வாட்ஸ் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8 MP 2 MP எல்லாம் வரும். அண்ட் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 6 GB இருந்து ஸ்டார்டிங் ஆகிற வாய்ப்புகளாமே இருக்கு. 120 GB இந்த வேரியன்ட்ல வர்றதுக்கான வாய்ப்புகளாமே இருக்கு. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் வரலாம். ஸோ இது என்னோட அசம்ஷன், என்னோட ஒப்பீனியன். இதை எப்படி வேணும் எடுத்துக்கலாம். இது நான் கன்ஃபர்மேஷனாக வந்து சொல்ல கிடையாது. அண்ட் இதோட பிரைஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா A22 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,500 வந்து அஃபிஷியலாக சாம்சங் ஸ்டோரில் வந்து கொடுத்துருக்காங்க. பை பண்ணுறதுனால நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இந்த சாம்சங்கோட F22 இது எந்த ப்ரைஸில் வந்தால் நல்லா இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த சிம்லராக மேட்ச் ஆகாமல் இருந்தால் இந்த மொபைல் கிட்டத்தட்ட ஒரு 15 - 16 லான்ச் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அப்படி ஒன்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா 18,000 கம்மியாக தான் லான்ச் பண்ணணும். அதுக்கு மேலே லான்ச் பண்ணால் கண்டிப்பாக ஒத்து கிடையாது. இப்போ நான் வந்து சொல்லிடுறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து சிமிலராக இருக்கு. A22க்கும் F22க்கும் சிமிலராக வந்து இருக்கு. அதனால தான் வந்து சொல்றேன். பிரைஸ் வந்து ஜாஸ்தியாக வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. 18,500ங்கிறது கம்மியாக மேபி வந்து 16,000 17,000 ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது 14,900 ஸ்டார்டிங் பேஸ் வேரியன்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. A22 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த ஆப்ஷன் OIS மோட் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல மேபி லான்ச் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா F22லும் இந்த ஆப்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளாமே இருக்கு. நம்ம எல்லா டீடைல்ஸுமே வந்து ஜூலை 6 நமக்கு அஃபிஷியலா தெரிஞ்சிடும். A22ம் F22ம் சேமான்னு சொல்லி தெரிஞ்சிடும். இன்னைக்கு தான் A22 லான்ச் பண்றாங்க. 5 நாள் கழிச்சு F22 அதே ஸ்பெசிஃபிகேஷன் வேற நேம் லான்ச் பண்றாங்க. இது எந்த மாதிரி எனக்கு தெரியல. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது சரியா? அண்ட் பிரைஸ் கம்மியா லான்ச் பண்ணலாமா, பிரைஸ் ஜாஸ்தியா லான்ச் பண்ணுவாங்களா? இதை பத்தின என்ன டீடைல்ஸ் இருந்தாலும் நீங்க உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே என்னோட கமெண்ட் செக்ஷன்ல என்னோட வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணீங்க ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பத்தின ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா, ஏதாவது தப்பா பேசியிருந்தா, ஏதாவது சரியா பேசியிருந்தா, தப்பா பேசினா எதா இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருச்சு பிடிக்கல எதா இருந்தாலும் சொல்லுங்க. அண்ட் இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணீங்கன்னா ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நாளோட உங்களை சந்திக்கிறேன்.